கேரளாவில் நடந்த உண்மை சம்பவ அடிப்படையில் நிறைய கற்பனைகள் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதையே இந்த மணிச்சித்திர தாலு படத்தின் கதையாகும். அதன் பிறகு இந்த கதையை தழுவி 2004இல் கன்னடத்தில் அப்தமித்ரா என்ற பெயரில் இப்படம் வெளிவந்து வெற்றியை பெற்றது. மலையாளம் மற்றும் கன்னட மொழியில் இப்படம் வெற்றி பெற்ற பிறகு பி. வாசு தமிழில் ரஜினியை வைத்து இப்படத்தை இயக்கினார். கேரளாவில் உண்மையில் நடந்த இச்சம்பவம் இன்றும் பலரை திகிலடைய செய்கின்றது. படத்தில் வரும் காட்சிகளை விட சந்திரமுகியின் உண்மையான வரலாறு மிகவும் பயங்கரமாக இருக்கும். பலர் சந்திரமுகியின் உண்மையான வரலாற்றை பற்றி கூறும்போது, முன்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் கேரளாவில் சிறு பகுதியான ஆலப்புழாவை கர்ணவர் என்ற குறுநில மன்னர் ஆட்சி செய்து வந்ததாக கூறுகின்றனர். ஒரு தடவை கர்ணவர் ராஜா தமிழ்நாட்டு பகுதிக்கு சென்றபோது அங்கு நாகவல்லி என்ற பெண்ணை பார்க்கிறார். பிறகு நாகவல்லியின் அழகில் மயங்கிய ராஜா அவளை வலுக்கட்டாயமாக கேரளாவிற்கு கொண்டு